தையிட்டி விகாரை தொடர்பில் அரசாங்கம் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அமைச்சர் கெனிதும சுனில் செனவி தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பாக அரசாங்கத்தின் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கெனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் விகாரையை அகற்ற வலியுறுத்தி போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. இன்று முதல் அங்கு பாரிய போராட்டம் ஒன்றுக்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விகாரையை அகற்ற முடியாது எனவும் மாறாக விகாரை காணியின் உரிமையாளருக்கு மாற்று காணிகள் வழங்கப்படும் எனவும் புத்த சாசன அமைச்சர் கூறியதாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக அமைச்சுக்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதனை நிராகரித்த அவர் அண்மையில் யாழ்ப்பாணம் சென்றபோது தம்மிடம் இந்த விடயத்தை பற்றி கூறியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு பாரதூரமான விடயம் என்பதால் சகல தரப்பினரையும் இணைத்து கலந்துரையாட வேண்டும் என தீர்மானித்திருந்த போதிலும் அரசு மட்டத்தில் எந்தவிதமான கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் கெனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இதேவேளை தையிட்டி விகாரையை தகர்ப்பதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சுமூக தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் வழிபாடுகளும் தொடங்குகின்றன. அது தொடர்பில் கடந்த காலங்களில் பேசாதவர்கள், நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இதனை பூதாகரமான பிரச்சினையாக எழுப்புவதற்கு முயல்கின்றனர். உண்மையிலே இதனை இதய சுத்தியுடன் செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் இவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதனை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி முயற்சிக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது. இனவாதத்தை பயன்படுத்தி இலங்கையை பிளவுபடுத்த முடியாது. இந்த பிரச்சினைக்கு நாங்கள் மக்களோடு கலந்துரையாடி தீர்வை எட்ட முயல்கின்றோம். விகாரை சட்டவிரோதமானதா அல்லது சட்ட ரீதியானதா என்பதை வாதங்களாக தனித்தனியான கருத்து சொல்ல முடியும். விகாரை அமைக்கப்பட்ட இடம் மக்களுக்குரியது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. அந்த வகையில் நிச்சயமாக பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அதற்குரிய நஷ்ட ஈடு மற்றும் மாற்று காணிகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. விகாரியை உடைப்பதன் மூலம் தையிட்டி பிரச்சினைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குறியே. ஆகவே சுமூக தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்க கூடாது என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார்.